சம்பவத்துக்காக நீங்க ஜெயிலுக்கு போனீங்க. அது சம்பவம்ல சரித்திரம். என்ன விஷயத்துக்காக போனீங்க? அது விஷயம் இல்லம்மா, விசித்திரம். என்ன பிரச்சனை சார் உங்களுக்கு? அது பிரச்சனை கிடையாது, பிரளயம். சார், ஜனங்களா நீங்க எதுக்கு ஜெயிலுக்கு போனீங்கன்னு தெரிஞ்சுட்டு துடியா துடிச்சிட்டு இருக்காங்க சார். சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். வந்து திமுகக்கு எந்த அளவுக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்றதெல்லாம். நீங்க ஒரு முன்னாள் ஊப்பின்றது எங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க சொல்லுங்க. முன்னாள் முரட்டு ஊப்பி. பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு இல்ல, நான் நினைச்ச தேனாரும் பாலாரும் ஓடும் அப்படின்ற அளவுக்கு நினைச்சுதான் நம்ம சப்போர்ட் பண்றோம். ஸோ கரெக்டா 25ஆம் தேதி ஒரு எனக்கு என் மேல வழக்கு அப்படின்றது வந்து இந்த திமுக அரசு எனக்கு கொடுத்த பரிசாதான் நான் பாக்குறேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. இப்போவாவது உண்மையை சொல்லுங்க. ஊப்பியா இருந்ததுக்காக வருத்தப்படுகிறீர்களா, வெட்கப்படுகிறீர்களா? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அடக்கு தம்பி, மறக்க முடியல. தாவேகா தலைவர் விஜய் பரந்தூருக்கு போயிருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் போயிருக்காரு. நிறைய கெடுபிடிகள் முதல் முறையாக போயிருக்காரு. முதல் முறையா களத்துக்கு போயிருக்காரு. களத்துக்கு. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? நிறைய கெடுபிடிகள் இருந்தது. போலீஸோட கெடுபிடிகள் இங்கதான் பார்க்கணும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவர் சொல்றாரு. ஏத்தி விட்டு அழகு பாக்குறவன்டா. ஃபர்ஸ்ட் எனக்கு சந்தோஷமா இருக்கு மாலதி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. மீண்டும் மீண்டும் திரு விஜய் அவர்களுக்கு எதிராகவும் மற்றவர்களுக்கு எதிராகவும் வைக்கப்படக்கூடிய விமர்சனம் அண்ட் இந்த திட்டத்துக்கு ஆதரவாக சொல்ல வைக்கப்படக்கூடிய தரவுகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, வளர்ச்சி வேண்டாமா, ஏதாச்சும் புது புது உணவை கண்டுபிடிச்சு தின்னா தானே நானும் முன்னேறும், அதை செய்ய பாருங்க. இந்த பகுதி மக்களை எல்லாம் கேட்கும்போது தான் அவர்கள் சொல்றாங்க, சார் பக்கத்தில் பன்னூர்னு ஒன்று இருக்கு, அங்க பண்ணாங்கன்னா விளைநிலங்கள் பாதிக்கப்படாது. அங்கெல்லாம் போனா லேட் ஆகும். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்கள் நேரடியாக அந்த களத்துக்கு போகிறது அவரோட ஃபர்ஸ்ட் ஃபீல்டு விசிட் இல்லையா? எனக்கு போகிறதுல எனக்கு உண்மையிலேயே எனக்கு திரு விஜய் அவர்கள் மீது என்னுடைய மரியாதை மிகவும் கூடிவிட்டது. ஓகேங்க, சாமத்தியமா தொழில கத்துக்கிட்டு சைன் பண்ணியிருக்கீங்க. படித்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரிப்பா, குரல் கொடுக்க ஒரு அரசியல் கட்சி தலைவர், அது ஒரு சினிமாவை சேர்ந்த பிரபலம் வந்துட்டாருன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, நீ ஒன்றும் பயப்படாத போது விஜய் தன்னோட ஃபர்ஸ்ட் விசிட் அங்கே போகிறாரு. போனது மட்டும் இல்லாமல் அங்கே அந்த ஸ்பீச்சில் சொல்லியிருக்காரு, நான் வர்றதுக்கெல்லாம் தடுக்கிறாங்க, நான் நேசிக்கிற இந்த மண்ணிலேருந்து தொடங்கணும் அப்படின்றதுனால தான் நான் இங்கே வந்து என்னோட ஃபீல்டு விசிட்டை முதல் முறையாக தொடங்குகிறேன் அப்படின்ட்டு. மகாலட்சுமி மாதிரி இருக்கேன் மாதாவே, இந்த ஆட்டோ முன்னால வந்து நின்று என்னை வழி அனுப்பி இதாகி. அவரும் சொல்கிறது அதுதான், என்னை வந்து வளர்ச்சிக்கு எதிரானவன்னு என் பக்கம் திருப்பி விட்றதுக்கு இவங்க பிளான்லாம் போடுவாங்க. வளர்ச்சிக்கு எதிரானவன் இல்லை, இந்த இடம் ஏன்றது தான் கேட்டுருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதோ நோக்கம் இருக்குது. கொண்டாயா கைய, இதாயா மேட்ரு. என்ன சார் 5 விரலையும் பிடிக்கிறீங்க? புரியலையா? இல்லையே. 5 விரலையும் பிடிச்சா 5000 கொடுன்னு அர்த்தம். 5000மா? நான் உங்க கூட நிற்கிறேங்க, உங்கள் நிலங்களை நான் பாதுகாக்கிறேங்க அப்படின்னு சொன்னது ஒரு நல்ல அரசியல்வாதியாக திரு விஜய் அவர்கள் உருவாவார் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது. சபாஸ் மாமா. பரந்தூர் களத்தை விஜய் அவர்கள் தேர்ந்தெடுத்தது இந்த விஷயத்துக்காக எனக்கு உள்ளபடியே அந்த மக்களோடு சேர்ந்து நானும் மகிழ்ச்சி அடைகிறேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. விஜய் ஏன் தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு நான் பாக்குறேன்னா, திமுக அந்த திட்டத்தை கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது அதை எதிர்க்க வேண்டியது யாருன்னா அதிமுக. நமக்கு இருக்கடா வம்பு, இருக்கடா தெரியாம இருண்டு போயிரும்டா. அப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருப்போ. எடப்பாடி பழனிசாமி அங்க போயிருக்கலாம், அங்க இருக்கிற மாவட்ட நிர்வாகிகள் ஏதாவது போராட்டம் பண்ணிருக்கலாம், ரெப்ரசன்டேஷன் அனுப்பிச்சிருக்கலாம், போய்க்கலாம். நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். மக்கள் இதை ஒரு இன்டெலிஜென்ட்டான மூவா எடுத்துக்கலாமா இல்லையோ? கண்டிப்பா சார், கண்டிப்பா. ஏன்னா மக்கள் பிரச்சனை, மக்கள் ஒரு அரசியல்வாதி எப்படி கவனிக்கப்படுவார்னா மக்கள் பிரச்சனையில தான் கவனிக்கப்படுவார். அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். பாஸ், நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். என் மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது பாஸ். நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். அதிமுக வந்து தவறு விட்டுட்டாங்க. அவங்க வந்து நாளைக்கு வந்து இத மாநிலம் கொண்டு வராங்க, இல்ல அதை தாண்டி அரசியலுக்காகவது இதை பயன்படுத்திருக்கணும் அதிமுக. அதை கூட பயன்படுத்தல, விஜய் அவர்கள் பயன்படுத்தி கொண்டார். இவே என்ன ஓவர்டேக் பண்ணி போறான். நான் தானே இந்த பொண்ணை காப்பாற்றணும். வாங்க, நாம தான். வாங்க, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.